இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் பொறிக்க போகிறோம். பாருங்கள் எத்தனை காய் இருக்குதுன்ட்டு. அதான் பார்த்தீங்களா, தெரியுதா? அது நிறைய பிஞ்செல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே காய் சொத்தையாயிடுச்சு தான். தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. அதான் சொத்தையாயிடுச்சு. இது வந்து இப்போ நான் பொறிச்சிட்டேன். பொறிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா நிறைய காய் இருந்தது, அதனால தான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ காய் பார்த்தீங்களா. இது ஒரு மாதிரி ஒரு பச்சை கலர், லைட்டு பச்சையும் அது ஒரு மாதிரி என்ன கலர் சொல்கிறேன், கலரு நல்லா இருக்குது. கலரு இதுக்கு மேலே விட்டால் முத்திரும், அதனால் பொறிக்கிறேன். பாருங்க பிஞ்செல்லாம் இருக்குது பாரு, தெரியுதா? இது பிஞ்சு பிஞ்சு, இதெல்லாம் ரொம்ப பிஞ்சு. கொஞ்சம் பெருசாகணும். ஆனால் பெருசானா ரொம்பவும் பெருசானா முத்துனா காய் விதை வந்துடுது. சரிங்களா, நிறைய காய் இருக்குது. இது ரொம்ப நாள் ஆச்சு வச்சே, ஒரு வருஷம் ஆக போகுது. ஆனால் ரொம்ப நாளாக சின்ன செடியாகவே இருந்தது, என்னன்னே தெரில. அப்புறம் ஏதாவது உரம் வைக்கணுமோ என்னமோ தெரில, அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கத்தில் தோப்பில் வச்சாங்க. இதான் இந்த மாதிரி தோப்பில் உரம் வச்சாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டுட்டு இப்போ மழை ஒரு தடவை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மழையும் பெஞ்சதில்லை, அதனால் பரவாயில்ல. ஆனால் வந்து எறும்பு இது வந்து அசுகினி மாதிரி விழுகுது பார்த்தீங்களா, வெள்ளை கலரில். இதுக்கு ஏதாவது பண்ணணும், இதுக்கு மருந்து அடிக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு மருந்தை பற்றி தெரியல, கேட்கணும் போய். அப்புறம் இந்த பெரண்டை வந்திருக்குது, பெரண்டை செடி. பெரண்டை தெரியுதா? பெரண்டை செடி வரை இங்கே ஒன்று வந்திருக்கு, சரிங்களா, தெரியுதா? அப்புறம் இது இதுக்கு இந்த சளி குடிப்போம்ல, அது தூதுவளந்தலை, அதுவும் வந்திருக்குது. அது பக்கத்துலேயே மருதாணி வந்துருச்சு. மருதாணியில் பூ வந்துட்டுருக்குது, மருதாணி பூ. தேங்க்யூ.